இந்த வீடியோ பதிவு எனக்கு சந்தோஷமான மனநிறைவான ஒரு பதிவு. எனக்கு மட்டும் இல்லை, பிற உயிரின்பால் அன்பு கொண்ட அனைவருக்கும் நிச்சயமாக இது ஒரு சந்தோஷமான பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நான் நாய்களுக்கு ஆரம்ப காலத்தில் குறைவான அளவு சாப்பாடு போட்டிருந்தேன். இப்போது அதிகமான அளவு வந்துடுச்சு. பொதுவாக ஒரு 40 நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு மனித சக்திக்கு உட்பட்டது. அது முடியும். அது 40 நாய்க்கு சாப்பாடு போடுறவங்களால அவங்களோட சராசரி வாழ்க்கையை கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ முடியும். அதுக்கு மேலே ஒவ்வொரு நாய்களோட எண்ணிக்கை கூட கூட அவங்களோட சராசரி வாழ்க்கையோட நிலை பாதிக்கும். இப்போ என்னோடய நிலை எப்படின்னா, கிட்டத்தட்ட 5 மனித சக்தி அளவுக்கு கிட்டத்தட்ட 200 நாய்களை தாண்டி தனி மனிதனாக சாப்பாடு போடுறேன். பிறர் உதவியோடு நம்ம செய்ய முடியும். யாரோட உதவி இல்லாமல் நானும் என்னோடய மனைவியும் என்னோடய மனைவியோட உதவியோடு மட்டுமே கொண்டு இப்போ 200 நாய்க்கு மேலே சாப்பாடு போடுறேன். இது ஆரம்ப காலத்தில் அங்கே இருக்கிற நாய்களுக்கு எந்த இது இல்லாமல் சாப்பாடு போட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வண்டியில் போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டேன். இந்த கொரோனா காலத்தில் என்னோடய வண்டியும் ரிப்பேர் ஆகிட்டு சரி செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க மித்ரா சாந்தினி அவங்க உதவி செஞ்ச அந்த வண்டியை வச்சு நான் சாப்பாடு போட்டு வந்தேன். அந்த நாய்களோட எண்ணிக்கை அதிகரிக்க 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 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டம்னா எப்படின்னா, ஒரு சுற்றாக போய் கொடுக்கணும். போயிட்டு வருவேன். அப்போ ஒரு 20-30 நாய் கொடுப்பேன். இப்படியே போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 5 சுற்று போகணும். 5 சுற்று போகும்போது என்ன ஆகுனா, அது விடிய காலம் 3 மணி 4 மணி அப்படி போய் நின்றுடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சாதமே கெட்டு போகிற நிலையில் அவங்களும் அது வரைக்கும் காத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நல்ல சாப்பாடை செஞ்சு கெட்டு போய் கொடுக்குற அளவுக்கு மனசு இல்லாமல் தான் நான் போட்டுருந்தேன். அதன் காரணமாக தான் பைக் வாங்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதுக்காக வேண்டி நான் உதவி கேட்டேன். இப்போது பைக் வாங்கியாச்சு. நானும் நேரத்தோடு அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன். அவங்களும் நேரத்தோட சாப்பாடு சாப்பிட்றாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் குறைவாக வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த பைக் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இந்த பைக் நான் அந்த 6 பக்கெட் வச்சுட்டு போகிற மாதிரி முதல்ல நான் அதுக்கான பிளான் பண்ணுறோம். இந்த 6 பக்கெட் வச்சுட்டு போகணும், வச்சுட்டு போகிற அளவுக்கு இடம் வேணும், எந்தெந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு கரெக்டாக அந்த வண்டியை எடுத்து அதை வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கான வண்டியை தேர்வு எடுத்துட்டு இப்போ அந்த வண்டியில் போயிட்டு வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து அவங்க ரொம்ப துல்லியமாக ஒவ்வொன்றும் அளவு பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. இப்போது 6 பக்கெட் சாப்பாடு செய்யுது. இப்போ 6 பக்கெட் சாப்பாடு செஞ்சு அதில் வச்சு கொண்டு போகிறேன். ஒரு சுற்றில் 6 பக்கெட் சாப்பாடும் மீதி உள்ள சாப்பாடை 2வது சுற்றுலையும் கொண்டு போயிட்டு சாப்பாடு போட்டு முடிச்சிடுறேன். இப்போ அவங்களுமே நேரத்தோடு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போது இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பாடு செய்கிறதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். இப்போ முன்னாடி சிக்கன் வேஸ்ட்டு மட்டும் போட்டு நிறைய கறி போட்டு சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நிறைய காய்கறிகள் போட்டு கறியோடு சேர்த்து சமைக்கிறேன். என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ கீரை உட்பட அது எல்லாத்தையும் கொண்டு மொத்தமாக போட்டு அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்து நல்லா ஒரு பக்கெட் வெட்டி எடுத்துடுறேன் காய்கறி. அதே மாதிரி ஒரு பக்கெட் அளவுக்கு சிக்கன், எப்போவுமே போடுற அளவுக்கு சிக்கன் அதையுமே போட்டு இதை நல்லா கழுவி எடுத்துடுறேன். சிக்கனையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை போட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்பேன். நல்லா வேகும் போது தான் அது குழஞ்சிரும், அதோடு சேர்ந்துடும் சாதத்தோடு. நல்லா வேக வைப்பேன் அரிசியை. அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு அரிசியை நல்லா கழுவி அதில் அந்த அரிசியை கொட்டி தம் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா இப்போது இந்த மாதிரி சாதம் ஃபுல்லாக வந்துடும். அது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. இவ்வளோ சாதம் வந்துடும். இப்போ இந்த சாதத்தை எடுத்து பார்த்து மறுபடியும் ஆற வைக்கணும். இதுதான் அந்த சாதத்தோட பெரிய ப்ராசஸ்ன்னு. என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறது இவ்வளோ சாதம் ஆடுறது. ஏன்னா அந்த சாதத்தில் கொழுப்புத்தன்மை இருக்கும். அந்த சாதாரணமாக வெள்ளை சாதம் சீக்கிரம் ஆறிடும். இந்த கொழுப்புத்தன்மையோடு இருக்கிற சாப்பாடு ஆறவே ஆறாது, அப்படியே இருக்கும். சூடு அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆறுறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். அதனால் இந்த சாதத்தை பிரித்து ஒவ்வொரு பாத்திரத்துலையாக போட்டு அதில் போட்டு ஃபேனை போட்டு ஆற வச்சு இதெல்லாம் ஆறின பிறகு இதுக்கு ஆறதுக்கு 3 மணி நேரம் அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு திரும்ப அதை எடுத்து அந்த சாதத்தெல்லாம் கிளறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளறிட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிருவேன்.
பிசைஞ்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தண்ணிக்கு ஒரு இடத்துல அலையக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமாக. நான் சாப்பாடு கொடுக்குறதுலே அந்த ட்ரையாக கொடுக்கவே மாட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு அதை எடுத்து அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக போட்டு எல்லா பக்கெட்லேயும் போட்டு இதை வண்டியில் எடுத்து வந்து வச்சு பாருங்களேன், 6 பக்கெட்டு இந்த மாதிரி தான் வச்சு இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போகும்போது காத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. முன்னாடி வந்து நான் சாப்பாடு போடுறேங்கிற இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னு தெரியும், இவ்வளோ சாப்பாடாக நீங்கள் தினம் போடுறீங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்தால் நாய்களுக்கு போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு கண் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாருமே நின்று அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அவ்வளோதான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது இப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்புறம் இவங்களுக்கு ஒவ்வொரு இடமா நான் போய் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். அவங்க நேரத்தோடு சாப்பிட்றாங்க, நேரத்தோடு இப்போது நல்ல சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எனக்கும் அந்த தூங்குறதுக்கான நேரம் கிடைக்குது. ஆனால் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு முடித்து இந்த பாத்திரத்தை கழுவி அதுக்கப்புறம் அந்த வீட்டை கழுவி நம்ம குளிச்சுட்டு சுத்தம் பண்ணி போய் படுக்கும்போது நிச்சயமாக நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் இவ்வளோ சாதத்தை இதே கையால் எடுத்து இவ்வளோ சாதத்தை ஒரு கரண்டியாக எடுத்து அவங்களுக்கெல்லாம் போட்டு அந்த கையிலேயே அவ்வளோ வேலை செய்யும்போது நிச்சயமாக கை சலிக்கும். ஆனால் ஒரு நாளும் மனசு சலிச்சதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நான் சந்தோஷமாக சாப்பாடு கொடுக்குறேன், மனசுலேருந்து சந்தோஷமாக கொடுக்குறேன். இதெல்லாம் உங்கள் உதவியால் தான் சாத்தியமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த வண்டி வாங்கின விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும். உங்கள்கிட்ட உங்களோட உதவியால் தான் இது சாத்தியமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே உதவி செஞ்ச காசெல்லாம் இந்த செலவு போக மீதி காசை மீத்து வச்சுருந்து இஎம்ஐ போட்டு தான் நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து எவ்வளோ பற்றாக்குறை அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பெருந்தொகையை சொன்னேன். நீங்கள் போய் இஎம்ஐ எல்லாம் போட வேண்டாம், மாதம் கட்ட வேண்டாம், நான் அந்த மொத்த தொகையை அனுப்பிடுறேன், நீங்கள் காசு கொடுத்து மொத்தமாக வண்டியை எடுத்துருங்க அப்படின்னாரு. நான் காசு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. இப்போ இந்த வண்டியை எந்த கடனும் இல்லாமல் முழு தொகையை கொடுத்து வண்டி எடுத்துட்டேன். 1,10,000 முழு தொகையை கொடுத்து வண்டி எடுத்துட்டேன். அவங்களுக்காக நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு கைக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களோட எல்லாரோட உதவி மூலமாக தான் இந்த 200 நாய்களுக்கு தினம் சாப்பாடு போட்டு வைத்தியம் பார்த்து இந்த மாதிரி வண்டி வாங்கி இது எல்லாமே நடந்திருக்கு. உங்களோட உதவியை நான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். அது வந்து ஒரு சந்தோஷமாக செய்யணும். அதாவது நம்ம மனசு சலிக்காமல் செய்கிறதுக்கு நீங்களும் செய்கிற அந்த மனசு சலிக்காமல் செய்கிற அந்த முகம் தெரியாமலே நீங்கள் செய்கிற உதவி தான் இவ்வளோ தொலைவு வழி நடத்துது. அந்த வழிநடத்தலுக்காக வேண்டி உங்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பயணம் உங்களோட இணைந்த பயணம் தான். உங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு தொடர் உதவி தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நம்ம கடமையை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சி செய்கிறேன். உங்களோட உதவி மூலம் தான் அது சாத்தியமாகும். உங்களோட உதவிக்கு நன்றி. தொடர் உதவியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.